அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேட்கணும்? தங்கமான உங்க மனசு புரிஞ்சுக்காம, புருஷனுக்கு அசிங்கமாச்சுன்னு யோசிக்காம, இவெல்லாம் பெத்த தாய்கிட்டயே போய் சொல்லி நடிச்சிருக்காளே. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் அத்தை இருக்கேன். ஆனா அவ கேட்கவே இல்லை. நான் இது வரைக்கும் எதுக்காகவும் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்புனதே இல்லை. அவ இப்படி பண்றதுக்காக திட்டிருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் அவளை திட்டது கூட கிடையாது. நான் அவளை அடிச்சேன்னு சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய்யத்தை. ரேவதி, என்னடி இதெல்லாம்? இல்லம்மா, ஆம்பளைங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கதான் செய்வாங்க. அது பத்துமா பத்தாதான்னு பார்க்க மாட்டாங்க. நாம தான் அப்படி இப்படின்னு சமாளிச்சு குடும்பத்தை ஓட்டணும். அதான். இதெல்லாம் யாராவது ஒண்ணு தெரியாதவங்க கிட்ட போய் சொல்லு. நான் உன் அம்மா. உங்க அப்பா கொண்டு வர சம்பளத்துலதான் இந்த குடும்பத்தையே நடத்திருக்கேன். உன்னையும் உனக்கு அப்புறம் 3 பேரையும் பெத்து வளர்த்திருக்கேன். சம்பாதியம் இருக்கு இல்ல அதுவாடி முக்கியம். குடும்பம் எப்படி நடக்குதுன்னு வெளியில தெரியாம, சத்தம் காட்டாம குடும்பத்தை நடத்தி புருஷ மரியாதையை காப்பாத்த நினைக்கிறவதான் நல்ல பொண்டாட்டி. ஆனா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேடி. அந்த மனுஷன் எப்படி நொந்து போய் பேசிட்டு போறாரு. பாவண்டி அவரு. மா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குமா, அதுங்க வாழ்க்கைய நான் பார்க்க வேணாமா? ஏன் நாங்க உனக்கு எதுவும் செய்ய மாட்டோமா? இப்படி ஏமாத்திதான் வாங்கிட்டு போணுமா? பொம்பளை பிள்ளையா பிறந்தவங்க எல்லாரும் இப்படித்தான் செய்யறாங்களா? எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவேன் ரேவதி. ஆனா மாப்பிள்ளைய பத்தி நீ சொன்ன பாரு, அதுக்கு மட்டும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. அயோக்கியத்தனமான ஆளா இருந்தா கூட புருஷனை விட்டு கொடுக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இப்படிப்பட்ட மனுஷனை போய் இந்த விஷயம் அப்பாவுக்கும் மத்தவங்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்பு. என்ன? இல்ல, அந்த பணம். ஐயோ கடவுளே, ஏய் ஏன் வயிற்றுலையாடி நீ பிறந்த? இங்க பாரு, அந்த பணத்தை அப்பாவே கூப்பிட்டு உனக்கு கொடுப்பாரு. நான் சொல்றேன், நீ கிளம்புற வழிய பாரு. போ, புருஷன் பேரை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கும். அதுதான் உனக்கும் மரியாதை. பெத்தவங்க மனசு உங்களுக்கு எல்லாம் புரியாதுடி. எங்க உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் எங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யத்தான் போறோம். அது நீயா இருந்தாலும் சரி, மலரா இருந்தாலும் சரி. என்ன அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தீங்க போல. இங்க பாரு, மலர் எனக்காக எவ்வளவு புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதான் உங்க முகத்துல இருக்கிற பூரிப்பு இன்னும் அடங்காம தெரியுது. ஆனாலும் உங்களுக்கு உங்க பொண்ணு மேல ரொம்பதான் பெருமை. என் பொண்ணு என் கூட வெளியே வரும்போதெல்லாம் என்ன நல்லா கவனிச்சு எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கா. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் நிறைய புக்ஸ் வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் எப்படி அந்த பழக்கம் போச்சுன்னே தெரியல. எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை அடக்கவே முடியல. ஆனாலும் உங்க பொண்ணுக்கு அப்பா மேல ரொம்பதான் பாசம். இல்லையா பின்ன? நீங்க தான் அவளை இன்னும் சின்ன பொண்ணாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சீதா, உனக்கு ஞாபகம் இருக்கா? மலர் வயிற்றுல இருந்தப்ப கூட நாம பெருசா சந்தோஷப்படல. ஆமா, நீங்க கூட இது வேண்டாம் கலைச்சிடலாமான்னு கூட கேட்டீங்க. அன்னைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம விட்டது இன்னைக்கு நம்மள நல்லா புரிஞ்சு
பாசத்தோடையும் அக்கறையோடையும் நடந்துக்கிற நல்ல பிள்ளையை கொடுத்திருக்கு. அன்னைக்கு அப்படி நினைச்ச புள்ளதான் இன்னைக்கு பாரு ஒவ்வொன்னையும் ஞாபகம் வச்சு பார்த்து பார்த்து செய்யுது. ஆமாங்க, மத்த பிள்ளைங்க ஒவ்வொன்னும் செலவு கணக்க போட்டுக்கிட்டே இருக்குங்க. நீங்க ரிட்டையர் ஆனதுல இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷப்பட்டது மலர் மட்டும்தாங்க. அவளோட மனசுக்கு ஏத்த மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்க. சீதா, நீ வேணா பாரு, அவளுக்கு வர்ற மாப்பிள்ள அவ்வளவு நல்லவரா இருப்பாரு. அவ சந்தோஷமா இருப்பா சீதா, சந்தோஷமா இருப்பா. எப்ப பார்த்தாலும் இங்கேயே கூட்டிட்டு வர, ஒரு காஃபி ஆர்டர் பண்ண கூட 1 மணி நேரம் கழிச்சு வருது. என்ன பேபி நீ காஃபி குடிக்க வந்திருக்கோம் கொஞ்சம். என்ன சொன்ன? இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு போக தானே வந்தோம், அது லேட்டா வந்தாதான் நல்லா இருக்கும். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டா. நீ ஒரு ஃப்ராடு, வேற என்ன? பேபி நானா மீ என்ன போய் fraud? டேய் Oh my god. டேய் நடிக்காதடா. நீ தானே அந்த பேரர் கிட்ட காசு கொடுத்து லேட்டா கொண்டு வர சொன்ன. மலர் நானா? மலர் ஏன் மலையா நீ பழி சுமத்துற? நான் என்ன செய்வேன்? ஏங்க இது கேட்க யாருமே இல்லையா? எங்க எங்க என்ன ஒரு ஆக்டிங்டா. டேய் என்ன? அங்க பாரு. டேய் என்னடா? மெமரிஸ், மலரும் நினைவுகள். நான் உனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணனே, உனக்கு ஞாபகம் மலரு? டேய் நம்ம இப்படியா சுத்திட்டு இருந்தோம்? சரி சரி, அது ஏன் இப்படி டென்ஷன் ஆவற? டேய் அது சின்ன பொண்ணா இருக்குடா. அவன பாரு, ரவுடி மாதிரி இருக்கான். ஏதோ தப்பா தெரியல? தெரியலையே. டேய் போய் என்னன்னு கேளுடா போ. ஐயோ சும்மா இரு மலரு. இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இறங்கக்கூடாது, சரியா? இந்த பாரு, எல்லாரும் நம்மள மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஃப்ரீயா விடு. என்ன பாரு வந்துச்சா? லவ்வர்ஸ் 2 பேரும் வந்துக்கிறோம். இந்த காஃபில லவ் ஆர்டின்னு அம்புலாம் போட்டுக்கலாம்ல? அதெல்லாம் இல்ல சரிங்க. அப்படியா? சரி சரி ஓகே சார். அக்கா காப்பாத்துங்கக்கா. எப்படி பிளானோட வந்திருக்காங்கன்னு பாத்தியா? இவனை போய் நம்பி வந்திருக்க. போ கிளம்பு. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. ஏய் அவளை விடுறா, முதல்ல இவளை கவனிப்போம். மம்மே நான் மம்மே கரத்தை கிட்ட போஸ்ட்லா கொத்தனகுது. என்ன பிரதர் இது? என் ஆளு பிரதர். என்ன ஆரம்பிச்சிடலாமா?
சார் வணக்கம். யார் நீங்க? சார் இது என் பொண்ணு சார். வாங்க சார். உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ரவுண்ட்ஸ் கூட போகாம உட்காந்துட்டு இருக்கேன். உட்காருங்க சார். பரவாயில்ல சார். அட பரவாயில்ல, உட்காருங்க சார். சார் என்னாச்சு சார்? பார்த்தா கௌரவமான குடும்பம் மாதிரி தெரியுது. தேவையாதெல்லாம் பிள்ளைங்களை சரியா வளர்க்கலன்னா இப்படிதான் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு படியேற வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்குலாம் வந்திருக்க மாட்டீங்களே? இல்ல சார். நீங்க? ஒரு வாட்டி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன் சார். பெருமையா இருக்காமா உனக்கு? உங்க அப்பாவுக்கு முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷனை காட்டியிருக்கிய. சார் தேவையில்லாம எங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணாதீங்க. ஏய் வாய் மூடு. பேசட்டும் சார், பரவாயில்ல பேசட்டும். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் அவங்க பேசினதை நீங்க கேட்கல. சார் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார் என்ன சார் நீங்க? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தான். ஆனா நான் என்னோட அப்பாவை ஒரு தடவை கூட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து காட்டினதே இல்ல. அது வேணாம் தான் சார் நான் இருக்கேன். சார் என்ன சார் ஆச்சு? அடிதடி கேஸ், ஹோட்டல்ல கேங் சண்டை. சார் என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்லையே சார். அங்க பாருங்க சார். ஏய் யாரா அடிச்சது? இந்த பொண்ணுதான் சார். இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல வேற மாதிரி இருக்காங்க சார். வெளியில வந்தா வேற மாதிரி ஆயிடுறாங்க. சார் நிஜமாவே அவ அந்த மாதிரி ஆள் இல்ல சார். சேர்க்க சரியில்லை சார். வீட்டை விட்டு வெளியில போற பொம்பளை பிள்ளைங்க யார் கூட பழகுறாங்கன்னு கவனிக்கணும். உங்க பொண்ணு படிச்ச பொண்ணு அந்த மெக்கானிக் பையனோட சுத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தாலே தப்பா தெரியுது. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறதே இல்லையா? மலரு அமைதியா இருக்கு மலரு. அவர் என்ன பேசுறாரு பாரு பாண்டி. என்னதானே பேசுறாங்க. அமைதியா இருக்கு மலரு. சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு கண்டிச்சு விட்டுருங்க சார். சார் இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க சார். சார் சார் நானும் பொண்ணை பெத்தவன் தான் சார். எனக்கு புரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். கூட்டிட்டு போங்க சார். சார் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். சார் என்ன சார் நீங்க? கூட்டிட்டு போங்க சார். பாப்பா கிளம்புமா. சார் என் ஃப்ரெண்டு சார். நீ போ மலரு. எங்க ஏரியா கவுன்சிலர் கிட்ட அப்பா பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பாத்துப்பாரு. நீ கிளம்பு மலரு. அவர் வரட்டும், நான் வெயிட் பண்றேன். ஏய் நீ கிளம்பு. இல்லனா பாண்டி. ஏய் அண்ணே நீங்க கூட்டிட்டு போங்கண்ணே. அங்கிள் சாரி அங்கிள், தப்பு. அந்த சகஜம்தான் இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு வந்திருக்கு. அவ கல்யாணத்தை பத்தி நாம எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கோம். அந்த அருமை தெரியுதா அவளுக்கு? என்னங்க நான் சொல்றேங்க, நீங்க கோவப்படாதீங்க. ஏற்கனவே ரேவதி வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடுச்சேன்னு ஒரு நாள் கூட நிம்மதியா என்னால தூங்க முடியல. நாம பார்த்து பார்த்து பண்ணி வச்ச கல்யாணமே இப்படி இருக்கு. இதுல இவ அந்த பயல போய் ஏங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. மலர்கிட்ட நான் பேசுறேன். உடனே இல்லனாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவ மனச மாத்துவோம். அத நான் பாத்துக்கிறேங்க. என்னத்த பாத்துப்பியோ. இன்னைக்கு அவ ஸ்டேஷன்ல பேசின பேச்ச நீ பாத்துருக்கணும். அவ நம்ம பொண்ணே இல்ல. அப்பா அம்மான்னு நம்ம காலை சுத்தி வந்தாளே அந்த மலர் இல்ல இவ. இவ வேற. நமக்கு தான் தெரியல. என்னங்க சொல்றீங்க? சீதா அங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குது. போலீஸ்காரங்க இருக்காங்க, நானும் ராஜாவும் இருக்கோம். அந்த மெக்கானிக் பையில ஓரமா உட்கார வச்சிருக்காங்க.
அந்த போலீஸ்காரரு இந்த மாதிரி சல்லி பசங்களோட சவகாசம் பொம்பளை பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொல்றாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜா கை நீட்ட கூடாதுன்னு எனக்கு வந்து கோபத்தையும் அடக்கிக்கிட்டு இருந்தேன். போலீஸ்காரங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இவளை கூட்டிட்டு வர்றேன். இவ என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா? அந்த பயலை பார்த்து உன்னை கூட்டிட்டு போக யாரும் வரலன்னா எனக்கு போனா பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். என்னங்க சொல்றீங்க? நம்ம மலர அப்படி பேசினா? இத கேக்குற உனக்கே எப்படி இருக்க, அங்க அவ பேசுனத பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவ எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டா சீதா. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஐயோ கடவுளே, நீங்களே இப்படி பேசாதீங்க. நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன கேட்க போற? ஆமா, அவனதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. என்ன பண்ணுவ? நம்ம வீட்டுக்கு அவெல்லாம் சரி வராதுன்னு சொல்றேங்க. சொல்லிதானே ஆகணும். சொல்லித்தான் ஆகணும். ஆனா அவ கேப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ நம்ம பொண்ணே இல்ல சீதா, நம்ம பொண்ணே இல்ல. ஏங்க திரும்ப திரும்ப இப்படி சொல்லாதீங்க. வார்த்தை பழிச்சுடுங்க. நல்லதா நினைங்க. அவளுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன பார்த்ததெல்லாம் போதும், கிளம்பிட்டீங்களா? போலாமா? போறதெல்லாம் இருக்கட்டும். இந்த புடவை எப்போ வாங்கின? நான் பார்த்ததே இல்லையே. இதுவும் உங்க அம்மா வாங்கி கொடுத்ததா? எங்க அம்மா செலக்ட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்போ இத நான் வாங்கி கொடுத்ததுன்ற? இது உமாவோடது. லாண்டரிக்கு போயிட்டு இப்பதான் வந்துச்சு. அதுல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்தேன். உமாதா? ஏய், கோயிலுக்கு நிம்மதியா போயிட்டு வரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அவ புடவை தானே கட்டியிருக்கேன். உங்ககிட்ட நான் புது புடவைய கேட்டேன். இப்ப என்ன நிம்மதி போச்சு? ஏய், அவ பார்த்து ஏதாவது சொன்னானா தேவையில்லாத பிரச்சனைடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். என்னத்தான் நீ பாப்பியோ? ஓசி புடவையில செல்ஃபி வேற. இங்க வாங்க, இங்க வாங்க. இது வேறயா? போடி. இதுக்கெல்லாம் யாரும் காசு கேட்க மாட்டாங்க, வாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வாங்க. திட மாட்டியே, எடுத்து தொலை. கொஞ்சம் சிரிங்க. அட, சிரிங்க. மேகலா, புது புடவையா? ரொம்ப அழகா இருக்கே. இதே மாதிரி ஒரு புடவை உமா கிட்ட கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல மா, இது மாதிரிலாம் இல்ல, இதேதான். மா, இது உமா புடவைதாமா. லாண்டரில இருந்து வந்த புடவைய இவ எடுத்து கட்டிக்கிட்டா. அடுத்தவ புடவை எடுத்து கட்டுறாளேன்னு ரோஷப்பட்டாச்சும் நீங்க எனக்கு புடவை வாங்கி தரீங்களான்னு பாப்போம். அதுக்கு இல்லம்மா, நம்ம கோவிலுக்கு போறோம். உமா பாத்துட்டு வெடுக்குன்னு ஏதாவது சொல்லிட்டானா மனசுக்கு கஷ்டமா போயிடும்ல. அதெல்லாம் அவ ஒண்ணும் சொல்ல மாட்டாத்த. நீங்களும் இவரும் எதுவும் சொல்லாதீங்க. அவளா கேட்டா நானே சொல்லிக்கிறேன். நேரம் ஆகுது, வாங்க போலாம். வாங்க. வா. உமா, இந்தா. என்னது? புடவை. இது எதுக்கு என்கிட்ட குடுக்குறீங்க? நீதானே இது ஏன் புடவைன்னு அடம் பிடிச்ச? நீங்களும் தான் இது உங்க புடவைன்னு அடம் பிடிச்சீங்க. இப்ப எதுக்கு குடுக்குறீங்க? உனக்கு சப்போர்ட் பண்ணது அத்தை இருக்காங்களே, ஏன் பேச்சு எடுப்படுமா? அதான் நீயே வச்சுக்கோ. இந்தா. இப்படி டிராமா பண்ணி கொடுத்தா நான் வேண்டான்னு சொல்லிடுவேன் நினைச்சீங்களா? குடுங்க. அத்தை சொன்னாலும் சொல்லாட்டியும் இது ஏன் புடவை தான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன பண்றது, குடும்பத்துக்கு மூத்த மருமகளா போயிட்டேன். எல்லா படியும் ஏத்துக்கிட்டு நான் தானே விட்டு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. எந்த மருமகளா இருந்தாலும் அவங்க செய்யறதுக்கு என்ன கிடைக்குமோ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
இப்ப எதுக்கு தேவையில்லாம பேச்ச வளர்க்கற? புடவைய கொடுத்தாச்சுல, வாங்கிட்டு பேசாம போ. இது ஏன் புடவை, நீங்க என்னமோ உங்க புடவைய எனக்கு கொடுக்கற மாதிரி ரியாக்ட் பண்ணா பேசாம இருப்பாங்களா? இந்த புடவையோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க பாரு உமா, என் புருஷன் கொஞ்சம் சிக்கனமா இருப்பாரு. அதுக்காக சம்பாதிக்காம வீட்ல ஒண்ணும் இல்ல. எங்களுக்கும் எல்லாம் தெரியும். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றத விட்டுட்டு ஏன் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது என்னோட புடவை தான். இந்த ஒரு தடவை போனா போதுன்னு விடுறேன். இன்னொரு தடவை என் புடவைய எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நீங்க என்னோட பெர்ஃபியூம், ஸ்ப்ரேன்னு என்னெல்லாம் எடுத்து யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இதுக்கப்புறம் நான் இல்லாதப்போ என் ரூமுக்கு வரது, என் பொருள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன உமா, சம்பாதிக்கிற திமிர்ல பேசுறியா? இல்ல, நீங்க தான் என்ன பார்த்து பொறாமப்படுறீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் அது அப்படியே அப்பட்டமா தெரியுது. இங்க பாருங்க, யாருக்குமே நம்ம செய்யறது எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க, புரியுதா? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. என்னம்மா, நீயே தலை சீவி ரெடி பண்ணிட்டியா? ஏன் இல்லன்னா நீ தலை சீவிடலான்னு பாத்தியா? ஆமாப்பா, அதுக்குதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி விடுங்க, வேலை மிச்சம். ஹே வாங்க போலாம். உங்க அப்பாவை கூட்டிட்டு கீழே போங்க, நான் பின்னாடி வரேன். போங்க போங்க. ரேவதி, ராஜா ரவி எல்லாம் ரெடியானு பாரு. சரிம்மா, இவங்க 2 பேரையும் அவங்க அப்பா கிட்ட போக சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டு பாத்துட்டு வரேன். சரி. டேய் விஜய், குளிச்சிட்டியா? இதோ வரேன் பாட்டி. அத்தை அத்தை, அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு, நான் ரெடி ஆயிட்டேன். தலை மட்டும் தான் சீவனும். இந்த Dress மட்டும் விஜய்க்கு போட்டு ரெடி பண்ணிடுறீங்களா? புடிங்க. அந்த சட்டைய விஜய கூட்டிட்டு போய் அவளே போட்டு விட வேண்டியதானே? என்னங்க நீங்க, விடுங்க, குழந்தைங்க தானே. இதே வேலையா போச்சு உனக்கு. தாத்தா தாத்தா தொடச்சு விடுங்க. சரி, கோச்சிக்காதீங்க. கிட்ட வாடா. ஏண்டா, உங்க அப்பா அம்மா தொட்டி விட மாட்டாங்களா? அங்க போக வேண்டியதானே? அவங்க எல்லாம் வேஸ்ட் தாத்தா, அதான் நீங்க இருக்கீங்கல்ல. திரும்படா திரும்படா. நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்டான். திரும்படா, இந்த பக்கம் திரும்ப. இந்தாங்க. போலாமா சீதா? தாத்தா போலாம் தாத்தா. வாடா. ஏய் இறா இறா. மா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோமா. வா. டாய், என்னடா மணி என்னாச்சு? இது என்ன கையில புசு புசுன்னு? அக்கா சொல்லுக்கா. இன்னும் கிளம்பலையா? நான் ரெடிக்கா. உமா ரெடி ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் அவளுக்கு நீதான் எல்லாத்தையும் செஞ்சிருப்ப, அப்புறம் எவ்வளவு நேரம்? அவளுக்கு எப்போதுமே ரிலாக்ஸ்டா கிளம்பிதான் பழக்கம். குழந்தைங்களை கிளப்பி விட்டுட்டு நாங்களே ரெடி ஆயிட்டோம். ஒத்த ஆளு அவ ரெடி ஆகுறதுக்கு இவ்வளவு நேரமா? அது எப்படிக்கா? நாங்க கிளம்புறதும் நீங்க கிளம்புறதும் ஒன்னா? நாங்க ரொம்ப ஸ்பெஷல்கா. ஓ, என்னத்த ஸ்பெஷலோ? சரிக்கா, நீ போக்கா. 2 minutesல அங்க வந்து நாங்க நிப்போம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் உமாவை கையோட கூட்டிட்டு போறேன். நீ ரூம பூட்டிட்டு வா. உமா எங்க? அக்கா இருக்கா? அக்கா அக்கா. ஹே உமா, வா கிளம்பு. அதான் அவரு நீங்க போங்க நாங்க வரோம்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு தான் போவேன்னு நிக்கிறீங்க? என்னடா அவளை பேச வச்சுட்டு சிரிக்கிறியா? புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்களா? அக்கா எதுக்கு தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்க? நான் வம்பு பண்ணனா? அங்க உங்களுக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்றாங்கன்னு கூப்பிட வந்த. எனக்கு தேவைதான்டா, இது தேவைதான். அக்கா 2 நிமிஷம் வெயிட் பண்ணா யாரும் குறைஞ்சிட போறது இல்ல.
சின்ன விஷயத்த நீங்களே பெருசாக்காதீங்க. நீங்க போங்க, நாங்க வரோம். உமா, முடிஞ்சா மேக்கப்? மழை வர்ற மாதிரி இருக்கு. மா, ரவி என்னமா பண்றான்? இவ்வளவு நேரம் ஆகுது, டைம் ஆகுதுமா. ரேவதி போயிருக்கா, வந்துருவாங்கடா. இரு. கிளம்பி வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன பண்றது? இதோ வந்துட்டா. டைம் வேற ஆச்சு. என்னடி நீ மட்டும் வர? ரவி உமாவும் எங்க? நீயே போய் உன் அருமை மருமகளையும் மகனையும் கூட்டிட்டு வாமா. வா உமா. மரியாதை தெரியாதவங்க. உன் மருமக 6 அமர இஷ்டத்துக்கு தான் வருவாளாம். ஹலோ சார். என்ன ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்க? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. வழியுது, தொடச்சுக்கோங்க. ஏன் ஏன் பொண்டாட்டிய நான் ரசிக்க கூடாதா? ஓ, ரசிக்கலாமே. அட பாரா. கண்கள் இரண்டால், என் கண்கள் இரண்டால். என்ன என்ன நடக்குதுங்க? என்ஜாய் என்ஜாய். போ போ போ, இடத்த காலி பண்ணு. போ போ போ. எங்க உங்க தங்கச்சி நம்மள கிண்டல் பண்ணிட்டு போறா? விடுச்சலாம், அவளுக்கு நம்ம மேல பொறாம. உமா, உமா சொல்லுங்க. உன்னை பார்த்தா ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. பாடவா? பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். போதும் 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 போதுமா? போதும். பாடுவேன். இல்ல இல்ல, அப்புறமா பாடுங்க, போங்க. ஓகே ஃப்ளவர்ஸ், கோவப்படாதீங்க. ஷூரா, இன்னொரு தடவை பாடுறேன். சரி சரி, வாங்க போலாம். தாத்தா பசிக்குது. வாங்க உட்காருங்க. இந்தா எடுத்து கொடு. இந்தா சாப்பிடு. இந்தா குடி, என்கிட்ட கொடு, நான் பிரிக்கிறேன். சாப்பிடு. ஏங்க என்னங்க இது சின்ன பிள்ளை மாதிரி கோச்சுக்கிட்டு? இதுக்கா வந்தோம்? பிள்ளைங்களை பாக்குறதுக்கு நாம ஊர்லயே இருந்திருக்கலாமே. அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அது அவங்களும் யோசிக்கணும்ல. சரி விடுங்க. இது நம்ம 2 பேரும் மட்டும் வரணும்னு யோசிச்ச ட்ரிப்பு. சரி, இவங்களும் வரட்டும்னு கூப்பிட்டு வந்தா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்ணா எப்படி? இப்ப என்ன பாழாயிடுச்சு? அப்படி எப்ப என்ன இருந்துச்சு? ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம அவங்கள 4 இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். வயசானதுக்கு அப்புறம்
அவங்க தானே நம்மள 4 இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதானே நியாயம். சரி விடுங்க, வேற என்ன பண்றது? ஆமா, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. நீங்களும் நானும் தனியா எங்கேயோ கொடைக்கானல்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இருக்கோம். இதுவும் ஒரு சந்தோஷம் தானங்க. இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் சென்னையிலயும் நிறைய இருக்கு. சந்தோஷம். தாத்தா என்னப்பா? எனக்கு பாத்ரூம் வருது தாத்தா. சரி வா போலாம். தாத்தா என்னடா? எனக்கு 1 பாத்ரூம் வரல, 2 பாத்ரூம் வருது. 2 பாத்ரூம் வருதா? இங்க சரி வா அங்க போலாம். இந்தாங்க தண்ணி எடுத்துட்டு போங்க. தண்ணி பாட்டில் எதுக்கு? தண்ணி வேணும்ல. ஓ வாடா. டேய் முடிஞ்சதாடா? இல்ல தாத்தா. டேய்